இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். எங்க வீட்டோட வியூ வாங்க பார்க்கலாம். அங்க இருக்கிறது பெரிய கேட், கார் பார்க்கிங்காக. முன்னாடி வந்து கொஞ்சம் செடி வச்சிருக்கோம். இது வந்து பார்டர் செடி அழகுக்காக. அப்புறமா இது முருங்கை, இப்பதான் அது வந்திருக்கு, இப்பதான் வச்சிருந்தேன். இதுவும் இந்த மஞ்சையா பூக்கிற அழகு செடி அழகுக்காக. இது வந்து வசம்பு, பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்ட்டு இந்த வசம்பு செடி கிடச்சிது, இது வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எந்த செடியும் வெளியில்ல. தரை வந்து சரியில்லை, அதனால் அந்த வேர் ஒழுங்காக போக முடியாதனால நிறைய செடி வச்சு அது வரவே இல்லை. இவ்வளோ செடி தான் இருக்குது. இதுதான் நாங்கள் புழங்குற அந்த சின்ன கேட். இந்த வீட்டோட டிசைன் பிளான் எல்லாமே GDA கன்ஸ்ட்ரக்ஷன். அது வேற யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்க சிவில் தான். இந்த பிளான் எல்லாமே டிசைன் எல்லாமே அவங்க தான். வீட்டோட வெளியில தான் போடுறேன். அப்புறமா ஒரு நாள் ஹோம் டூர் உள்ள போடுறேன். இப்போ பார்க்கலாம். இந்த ரைட் சைடு இது என் பையனோட 2 பேரோட ஸ்கூட்டரும். இந்த பக்கம் அழகுக்காக பார்டர் செடி. இது வந்து ரோஸ். அப்புறமா இதுதான் அந்த பெரிய கேட். இது வந்து கார் பார்க்கிங். அது எங்க டினோ. இது அந்த சுவரில் அந்த வேலியில படர்ற அந்த செடி, அழகு செடி, எல்லோ கலர்ல பூ பூக்கும். இது கிறிஸ்மஸ் ட்ரீ. அப்புறமா இது வந்து மல்லிகை, அந்த கொடி மல்லிகை. இதை மேலே படத்தி விட்டுருக்கோம். இன்னும் படரல ஒழுங்கா, ஆனால் நல்லா பூ பூக்கும். இப்போ பூ பூத்து ஓஞ்சிட்டு. இதுதான் எங்க வீட்டுக்கு சைடில் உள்ள அந்த செடிகள் வைக்கிற இடம். இது வந்து இது ஒரு செடி, சும்மா அழகுக்காக. இது ஒரு மல்லிகை செடி, சின்ன செடி தான். அப்புறமா இது ஒரு கிறிஸ்மஸ் செடி. இது இங்க பார்டர். இதுதான் இந்த கார் பார்க்கிங், பெரிய கேட் வியூ. இது அந்த என்ட்ரன்ஸ், சின்ன கேட். அப்புறம் இந்த ஓரமா கொஞ்சம் செடி, அழகு செடி. இதுல நிறைய பப்பாளி செடி இருந்துச்சு, ஆனா காத்துல விழுந்துட்டு கீழே வேர் பிடிக்கிற அளவுக்கு அந்த மண்ணுக்கு சக்தி இல்லை. கீழே ஃபுல்லா களிமண் தர, அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, அது விழுந்துட்டு. அதனால இப்போ இந்த அழகு செடியை, இந்த பார்டர் செடியை, பொண்ணோட சைக்கிள். இது வந்து மாதுளை செடி. இந்த மாதுளை வந்து நிறைய பூ பூத்து காய் காய்க்கும், ஆனா ஒரு காய் கூட எங்களுக்கு கிடைக்காது. எல்லாமே குருவி சாப்பிட்டுட்டு போயிடும். பாருங்க, நிறைய பூத்துருக்கு, நிறைய காய்ச்சி காய்ச்சி கூடு கூடா தொங்கும். கொய்யா, இதுவும் என்ன காய் வரல. இது வந்து பிச்சி, ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. அது இதுவும் நல்லா பூ பூக்கும், ஆனா இப்பதான் ரொம்ப வாடி போய் இருக்கு, என்னன்னு தெரியல. இது மல்லிகை. மல்லிகை சீசன்ல நல்லா பூக்கும், வெட்டி விட்டுருக்கேன் இப்போ. அடுத்து இங்கே இன்னொரு ஆள் இருக்காங்க, காமிக்கிறேன்.
இது எங்கள் டுட்டு, அந்த டினோவோட பையன். அந்த முன்னாடி ஒரு நாய் இருந்துச்சுல டினோ, அதோட பையன். அதுதான் இதை இப்படி அழுக்கு பண்ணி வச்சிருக்கு. டுட்டு டுட்டு இப்போ இப்படி பின்னாடி வந்தோன்னா அந்த கொய்யா செடி, அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இது வந்து எலுமிச்சை. இந்த எலுமிச்சை வந்து நாங்கள் உண்டாக்கவே இல்லை, அது தானால முளைச்சி வந்தது. இப்போதான் நான் காய் வந்திருக்கு, நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. இப்போதான் பூ பூத்து பிஞ்சு வச்சிருக்கு. 2 பழம் பறிச்சாச்சு பாருங்க. நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. இந்த பக்கத்துல சப்போட்டா கன்று வச்சிருக்கோம். இதுவுமே இப்பதான் நல்லா காய் காய்ச்சிருக்கு பாருங்க, நிறைய பிஞ்சு இருக்கும். இது வச்சு 4 வருஷம் ஆயிட்டு. சரி, இப்போ இந்த எலுமிச்சைக்கு அடுத்து பார்த்தோன்னா ரோஸ். பெரிய ரோஸ் 3 இருக்குதுல. இதுலயும் இப்ப நிறைய மொட்டு வச்சிருக்கு. வாங்க. இது லட்சுமி அக்கா, எங்க ஹவுஸ்மேட். ஹாய் சொல்லுங்க. இப்படி ஹாய் சொல்லுங்க. ஓகே. இது வந்து கருவேப்பிலை. அந்த லட்சுமி அக்கா என்ன, அந்த வாசல் வந்து பின்னாடி, அந்த கிச்சனுக்கு பின்னாடி உள்ள வாசல், அப்படியே வந்து கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இது ஒரு 2 கருவேப்பிலை, 3 கருவேப்பிலை. இப்போ நல்லா பெருசாகி நிறைய இலையா இருக்கும். இதுதான் அந்த சின்ன கேட், அங்க இருந்து இதுதான் எங்க குட்டி கார்டன். இப்போ இது கிச்சனுக்கு போற வழி. சிலிண்டர் வெளியே தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா எங்களுக்கு 2 கிச்சன். இது வீட்டுக்கு வெளியே சிட் அவுட். வீட்டோட மெயின் டோர்ல இருந்து வெளியே போற அந்த சின்ன கேட் வெளியே உள்ள இந்த வியூ. வீட்டோட வீடியோ நான் அப்புறமா போஸ்ட் பண்றேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எங்க வீட்டோட வியூவில் எனக்கு பிடிச்சதே இந்த மெயின் டோரை திறந்து இப்படி பார்க்குற அந்த வியூ தான். ஏன்னா இங்க பாருங்க, வீட்டை திறந்து பார்த்த உடனே எனக்கு தெரியுறது இந்த சர்ச்சு சிலுவை இதுதான். அதனால எனக்கு இந்த வியூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சிட்டிலலாம் இந்த வியூ கிடைக்காது. சர்ச் எங்கேயும் இருக்கும், வீடு எங்கேயும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ இது. இது வந்து வீட்டோட மெயின் டோர். நான் உள்ள வந்து ஒரு சில இமேஜ் மட்டும் காமிக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து சிவில் தான், அதனால ஒரு சில அந்த மேலே, அதாவது ரூஃப்ல உள்ள அந்த டிசைன் கொஞ்சம் மட்டும் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அது ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக ஹோம் டூர் உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.